கொஞ்ச நேரத்தில் கமலா தேட்டர் வந்து அம்மன் கோயில் கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு இசை வெளியீட்டு விழா, அரங்கம் நிறைந்த இசை வெளியீட்டு விழான்னா அது இப்போ நடக்கிற நம்ம மக்கள் நாயகன் அவர்கள் இசை வெளியீட்டு விழா. அந்த அளவுக்கு ஊரில் வந்து அவ்வளோ அன்போடு வந்திருக்கீங்க. எனக்கு வந்து இந்த விழாவில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தம்பி லியோ சிவா 2 நாளைக்கு முன்னாடி லியோனி அண்ணனுடைய பர்த்டே அங்கே நான் பார்க்கும்போது சொன்னார் இந்த மாதிரி படத்தோடைய இசை வெளியீட்டுலாம் இருக்குன்னு. இயக்குனரோ மற்ற யாரும் ஒரு சைட்லேருந்து நமக்கு வந்து ஒன்றும் அழைப்பு இல்லை. ஆனால் கேஎஸ் ரவிக்குமார் சார் சொன்னார் இல்லையா, இந்த படத்தில் ஒரு நாள் நடித்தா கூட எனக்கு ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு. அது மாதிரி இந்த மேடையில் எனக்கு கிடைச்சாலே பெரிய சிறப்பு அப்படின்னு எங்களுடைய அன்பு அண்ணன் மக்கள் நாயகனுக்காக நான் வந்தேன். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு விருது வழங்கும் விழா நடந்துச்சு, அண்ணன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விருது வழங்கும் விழாவில் நான் உட்காந்துருக்கேன். பெஸ்ட்டு காமெடியனுக்கான விருது எனக்கு கொடுக்குறாங்க. யார் வந்து எனக்கு விருது கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என் பக்கத்தில் வந்து அண்ணன் உட்காந்துட்டாரு. என்ன ரோபோ எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணே நல்லா இருக்கேண்ணே, யாருக்கோ விருது கொடுக்கணுமா கூப்பிட்டுருக்காங்க, எவனுக்கு கொடுக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னாரு. அவர் நானும் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். இப்போ மேடைக்கு என்னை கூப்பிட்றாங்க. அடுத்ததாக சிறந்த நகைச்சுவையாளனுக்கான விருதை பெற ரோபோ சங்கர் மேடைகளுக்கு இருக்கணும்னு நான் மேடைக்கு போகிறேன். எனக்கு யார் விருது கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த விருதினை வழக்க மக்கள் நாயகன் அவர்களே மேடை கலைக்கிறோம் அப்படின்னாங்க. 2 பேருக்குமே தெரியாம தான் உட்காந்து பெரிய சந்தோஷம். மேடைக்கு வந்துட்டாரு. அப்போ நான் மேடையில் வந்து அண்ணன்ட்ட கேட்டேன், ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன். இந்த அரங்கமே அதிர்ச்சு. என்ன கேட்டேன் அப்படின்னா, அண்ணே முன்னாடிலாம் நீங்கள் வந்து பச்சை கலர் மஞ்சள் கலர் இந்த கலருக்கு சொந்தக்காரரே நீங்கள் தான். ஆனால் இதை சமீபத்தில் அதே காஸ்டியூம் போட்டால் எல்லாருமே என்ன ராமராஜன் டவுசரை போட்டுக்கிட்டு தெரியுறாங்க. ஏன்னா கோடு போட்ட டவுசர் போட்டால் ராமராஜன் டவுசரை போட்டுக்கிட்டு தெரியுறீங்க, ராமராஜன் சட்டையை போட்டுக்கிட்டு தெரியுறீங்க அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு ஜென்ரேஷன் ஃபுல்லாக அதைத்தானே ஃபாலோ பண்ணுறாங்க. ரைட் சைடில் ஒரு பேண்ட் கலர் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு பேண்ட் கலர் இருக்குது, ரைட் சைடில் ஒரு ஷூ லேஸ் வந்து பச்சை கலர் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு வந்து லேஸ் ஒரு கலரில் இருக்குது. எல்லாம் உங்களை தானே ஃபாலோ பண்ணுறாங்க இன்னைக்கு ஜென்ரேஷன் 2K கிட்ஸ் ஃபுல்லாக. அப்படி நீங்கள் தானே ட்ரெண்டே அப்படின்னு அதுக்கு அண்ணே ஒரு பஞ்சு சொன்னார் மேடையில். அந்த அரங்கமே அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அட போங்கிறவோ இந்தியன் கரன்சியே நம்ம கலர் தானே அப்படின்னாரு. அதை வந்து வளர்க்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து ஸ்பான்டனிஸாக அடிக்கிறது. ஸோ இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டதை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவருடைய உங்களை மாதிரி நானும் ஒரு மிகப்பெரிய ரசிகன் அண்ணனுக்கு. வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைம் ஃபுல்லாக அண்ணனுடைய பாடல்கள் தான். பெத்த மனசு சுத்தப்படா அந்த மாதிரி வரிசையாக அண்ணனுடைய பாடல்கள் தான் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த விழாவுக்கு வந்து நிறைய பெரியவங்களாம் வந்திருக்கீங்க. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். அடுத்த திரைப்படம் மக்கள் நாயகம் நடிக்க வாய்ப்பு இருந்தால் நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துவிட்டு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். படம் சாமானியம். ஆனால் எழில் வீட்டிருக்கக்கூடியவர்கள், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மதியவர்கள், இயக்குனர் அன்பு தம்பி எங்கள் பக்கத்தூர்காரர் ராகேஷ் அவர்கள், வந்திருக்கக்கூடிய நீங்கள், மேலும் மேகம் மறைத்து விட்டதே என்பதற்காக நட்சத்திரம் இல்லாமல் போய்விடுவதில்லை. 11 ஆண்டுகள் மறைத்திருந்த விதி எனும் மேகம் விலகி மீண்டும் சோலை புஷ்பங்கள் படத்தில் நான் டப்பிங் பேசும்பொழுது காலத்திலிருந்து இந்த படத்தில் அவரோடு இணைந்து நடிக்கும் வரை எங்கே பார்த்தாலும் எத்தனை பெரிய வெற்றி மகுடங்கள் அவருடைய தலையில் அவர் சுமந்திருந்தாலும் அணிந்திருந்தாலும் எந்த விதமான கர்வமும் இல்லாமல் எல்லோரிடமும் பழகக்கூடிய எங்கள் ஐயா, உங்கள் எல்லாருடைய உயிர் ஐயா ராமராஜன் அவர்கள். அவர்களும் சாதாரணமானவர் இல்லை. இசையமைத்திருக்கக்கூடிய மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்களும் சாதாரணமானவர் இல்லை. இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருமே, யாருமே சொல்கிறேன், எல்லாருமே சாதித்தவர்கள் தான். எல்லோருமே நிறைவான மனதிற்கு சொந்தக்காரர்கள் தான். எனக்கு ஒரு சின்ன ஆசை, அது நிறைவேறணும்.
இன்று இருக்கக்கூடிய இதே மக்கள் திரள் இந்த படத்தின் 100வது நாள் வெற்றி விழாவில் கரகாட்டக்காரன் என்ற மாபெரும் வெற்றி படத்தை மீறி இந்த படம் அதற்கு மேல் ஒரு 50-75 நாட்கள் ஓட வேண்டும். இது இல்லாமல் இறைவனை வேண்டுகிறேன். மீண்டும் வந்திருக்கும் ஐயா அவர்களை உங்க எல்லார் மாதிரி நானும் ஒரு ரசிகனாக வாழ்த்தி மீண்டும் வருக ஐயா அப்படின்னு வரவேற்கிறேன். மறுபடியும் இடைவெளி இல்லாமல் நடிங்க. மக்கள் நாயகன்ற பட்டம் உங்களுக்கு தான், வேற நீங்கள் நடிங்க, நடிச்சுக்கிட்டே இருங்க. உங்களோட சேர்ந்து நாங்களும் நடிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆசையாக அவர்கிட்ட வைக்கிறேன், ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன். இதே ஆதரவும் இதே அன்பும் ஐயா அவர்களுக்கும் கலைஞர்களாகிய எங்களுக்கும் உங்களிடமிருந்து என்றென்றும் கிடைக்க வேண்டும். நீங்கள் அனைவரும், நாங்கள் அனைவரும், தம்பி ராகேஷ் அவர்களும் ப்ரொடியூசர் அவர்களும் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவன் அருள் புரியட்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. இசைஞானி இளையராஜா அவர்கள் உண்மையிலுமே எங்க குடும்பத்துல நாங்க எல்லாருமே நிம்மதியா இருக்கிறது அவரால் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நானும் எங்க அண்ணனும் வந்து தீவிர வெறியர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் இசைஞானி இளையராஜா அவர்கள், இன்னொரு பக்கம் மக்கள் நாயகன், கிராமத்து நாயகன். நாங்கெல்லாம் நான் கல்லூரியில படிக்கும்போது பார்த்து வியந்த ராமராஜன் அவர்கள், அவருடைய இந்த காம்பினேஷன் திரும்பவும், அதுவும் வனவாசம் மாதிரி அவர் வந்து ஒரு 11 ஆண்டுக்கு பிறகு அவர் வந்து திரையில் தோன்றினார். அதுல எனக்கு ஒரு சிறிய பங்கு அப்படிங்கும்போது இது வந்து எனக்கு ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரியான ஒரு மொமெண்டா இருந்தது இந்த வாய்ப்பு எனக்கு வந்த போது. அதுக்கு முதல்ல வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும். இதுல வந்து என்னோட பயணித்த மற்ற மிக முக்கியமான இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகர்களாக இருக்கக்கூடிய MS பாஸ்கர் அவர்கள், அப்புறம் சரவண சுப்பையா அவர்கள், ராதா ரவி அவர்கள், போஸ்ட் வெங்கட் சார், என்னோட காம்பினேஷனில் நடிச்சிருக்கிற ஆட்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நான் ஒரே ஒரு விஷயம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இயக்குனரை பற்றி ஒரு 2 வரி சொல்கிறதுக்காக. எங்களோட காம்பினேஷன் வந்து ஒரு இவிபிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரிச்சான அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் ஒரு ஷூட்டிங் தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் டே அண்ட் நைட் அப்படிங்கிற மாதிரி கால் ஷீட் போட்டு எல்லா ஆர்டிஸ்டுடைய கால் ஷீட்லாம் வாங்கி வச்சிருந்த போது 2வது நாளும் 3வது நாளும் அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல ஏதோ ஃபங்க்ஷன், அதனால பெர்மிஷன் கொடுக்க முடியாத ஒரு நிலைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேவே வந்து இதுக்கப்புறம் காம்பினேஷன் இது அந்த இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்துலையும் வந்து மனம் தளராம, அது வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு இடங்கிறது ஒரு இக்கட்டான ஒரு சூழல். அதுலேயும் ராத்திரி பகலாக அவங்க எல்லாரும் வந்து உழைச்சி அடுத்த நாள் காலையில் அதே மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மேட்ச் பண்ணுற மாதிரி வலசரவாக்கத்தில் கண்டுபிடிச்சு அந்த என்டையர் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி எங்களுக்கு வந்து மத்தியான கால் ஷீட் போட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அடுத்த ஒரு நாளும் திரும்பவும் காலையில் நாங்கள் வந்து 7-7:30 அசம்பிள் ஆகி நைட்டு ஃபுல்லாக ஷூட் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து இந்த படத்தில் அந்த 72 மணி நேரங்கள் அவர் வந்து தூங்கவே இல்லை இயக்குனர் அவர்கள். அப்போ வந்து இதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். அதனால இது எதுக்கு இதை சொல்றேன்னா, இப்போ கூட எனக்கு முன்னாடி வந்து பேசின தமிழ் திரைப்படத்துடைய தமிழ் திரையுலகுடைய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மிகச்சிறந்த இயக்குனரான, அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளருக்கான ஒரு இயக்குனரான KS ரவிக்குமார் அவர்கள் பேசினாரு. அதே போன்று ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு மிகச்சிறந்த முறையில் குறுகிய காலத்தில் இந்த படத்தை வந்து முடிச்சு கொடுத்த ராகேஷ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தயாரிப்பாளருக்கு அவர் செஞ்சு கொடுத்துருக்காருன்னா, அடுத்த படமும் அவரிடமே அவர் செய்கிறார். அதுதான் வந்து அவருக்கு கிடைத்த வெற்றி. இதை சொல்லி இந்த படத்துடைய ரிலீஸ் கூடிய சீக்கிரம் நடக்க போகிறது. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அதுவும் அந்த குழந்தை அப்படின்னு அந்த சாங் வந்து இளையராஜா சாருடைய மியூசிக்கில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கூடிய சீக்கிரம் திரையரங்கில் இந்த படம் வரும்பொழுது இந்த படத்திற்கான ஒரு பேர் ஆதரவை மக்களும் ஊடக நண்பர்களும் உறுதுணையாக இருந்து வழங்குவீர்கள், நிச்சயமாக தருவீர்கள். அதுவும் எங்களுடைய ராமராஜன் சாருடைய ஒரு கம்பேக் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு பேர் ஆதரவு மக்களிடையே இருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அதனால இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த திரைப்படத்தில் அனில் போன்ற என்னுடைய ஒரு பார்க்கும் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.